வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கிய சீரியல்ல நம்ம இலக்கியாவை வசமா சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அஞ்சலி பிளான் போட்டு நம்ம இலக்கியா கார்ல வந்து விழுந்திருக்காங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போய் சேர்த்தாச்சு, ஆப்ரேஷன் முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறமா அவங்க வாக்குமூலம் பார்த்தீங்கன்னா இலக்கியாவை தான் இந்த மாதிரி காரில் வந்து இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இலக்கியா வந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார் சொல்கிறாங்க. நம்ம கௌதம் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு பதில் நம்ம கௌதம் போயிட்டு ஆஜராக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைரவி ஒரு பக்கம் ஜானம்மா கிட்ட சொல்லி கடுப்பு ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. ஜானம்மா நம்ம இலக்கிய மேலே செம்மையாக டென்ஷனில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என் புள்ளியவே அவள் ஒழிச்சிருவா பழகுதே, ஒருத்தர் வாழ்க்கையா இந்த இலக்கியா கெடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. கார்த்திகோட வாழ்க்கையை வீண் பண்ணா இப்போ கௌதமோட வாழ்க்கையை கஷ்டப்படுத்த போறா அப்படின்ட்டுலாம் இந்த பைரவி பார்த்தீங்கன்னா ஜானம்மா கிட்ட சொல்லி ரொம்பவே நம்ம ஜானம்மா மனசுல நம்ம இலக்கிய மேலே கடுப்பாகிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இந்த பைரவி. அதே மாதிரி தான் இலக்கிய வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானம்மாவும் செம டென்ஷனில் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்னாமணி ஒரு பக்கம் வந்து வீட்டில் ஜானம்மா எல்லாரும் இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து என் பொண்ணை இந்த வீட்டில் தான் வீட்டுக்கு வெளியே கூட வாழ விட மாட்டீங்களா, என் பொண்ணை இப்படி கொல்ல பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாயில் அப்படியே இன்னுமே கேட்காத மாதிரி எல்லாமே கேட்குறாங்க இந்த சின்னாமணி. அதுக்கப்புறமா நம்ம இலக்கியா கௌதம் எல்லாம் போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஃபஸ்ட்டு என்ன பெரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து ஃபஸ்ட்டு அஞ்சலிக்கு சரி பண்ண பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சின்னாமணி வந்துட்டு ரொம்ப ஓவராகவே பேசிகிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். கொல்ல பார்த்துட்டு இங்கே வந்து நல்லா விசாரிக்கிற மாதிரி வந்துருக்கிறா அந்த மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கௌதம் பார்த்தீங்கன்னா இங்க பாரு இலக்கியா, ஒரு பெரிய முடிவு எடுத்தாகணும், உனக்கா பதில் நான் ஆஜராக முடியும் அப்படின்ற மாதிரி உன்னை வந்து ஜெயிலில் விட்டு மாட்டேன் அப்படின்ட்டுலாம் நம்ம கௌதம் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. நம்ம இலக்கியா இருந்துட்டு இங்க பாருங்க, எனக்கு பதில் நீங்க எதுவுமே செய்ய வேணாம், இது வந்து எப்படி ஆக்ஷன் ஆனது, எப்படி நடந்துச்சு அப்படின்னு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா வந்து எல்லாருமே கௌதமும் இலக்கியாவும் பிளான் போட்டு இந்த அஞ்சலி வந்து ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கா, இதெல்லாம் நடிப்பு தான் அப்படின்ற உண்மையை வந்து நம்ம இலக்கியாவும் கௌதமும் கண்டுபிடிக்க போகிறாங்க. அது மாஸ்டர் பிளானே நம்ம கௌதம் தாங்க. ஏற்கனவே நம்ம இலக்கியாவோட பிறந்தனால கொண்டாடவே கூடாது, அவளுக்கு இதுதான் பெரிய ஆப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சாங்க. பிளான் போட்டு தான் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார் மோதனோடனே அங்கே கிஜகஜேன்னு ரவுண்டு கூடிருச்சு. அதுக்கப்புறம் காரிலேருந்து நம்ம இலக்கியம் கௌதமும் வந்து பார்த்தா நம்ம அஞ்சலி மூஞ்சில் ரத்தமாக இருந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கிறத கவனிக்கிறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அதனால இடித்த இதுவே ஒன்றுமே எதுவுமே தெரியல. கண்டிப்பாக உண்மையாலேயே ஆக்சிடென்ட் ஆகிருக்குமா அப்படின்ற சந்தேகம் தாங்க நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும். அது என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, அஞ்சலி நடிக்கிறாங்களா இல்லை உண்மையிலே ஆக்சிடென்ட் நடந்துச்சா அப்படின்ற விஷயம் வந்து நம்ம கௌதம் கரெக்டாக உன்னிப்பாக கவனிச்சு எல்லா உண்மையை கண்டுபிடிக்க போகிறாங்க. இந்த அஞ்சலி மறுபடியும் ஃப்ராட் வேலை பண்ணியிருக்காங்கன்றது தெரிய வரப்போகுது. மறுபடியும் இந்த அஞ்சலி செமையா மாட்ட போறாங்க நம்ம இலக்கியா கிட்ட. வாங்க என்ன நடக்கும்ன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.